நீங்க என்ன மாதிரி ஏதாச்சும் அப்டேட் பண்ணா பேட்டரி லைஃப் வந்து கம்மியாயிடுமோ அப்படின்னு நினைச்சு பயந்து அப்டேட் பண்ணாம இருந்தீங்கன்னாக்கா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். iOS 26.2ல நம்மளுக்கு பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த அப்டேட் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்ட்டு. நானும் வந்து இது அப்டேட் பண்ணலாமா வேணாமா யாராச்சும் வீடியோ போடுவாங்களான்ட்டு ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தேன். ஏன் iPhone 17 Pro Maxல iOS 26.1 வச்சிருந்தேன். இப்போ 26.2க்கு வந்து நான் மாற்றிருக்கேன். இப்போ பேட்டரி லைஃப் வந்துட்டு எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபுல்லாக தெரிஞ்சுக்க நினச்சிங்கனாக்கா இந்த வீடியோவை பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இதுதான் என்னோட iPhone 17 Pro Max. ஸோ உங்களுக்கு நான் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள். ஸோ இந்த ஃபோனில் 26.2 இதுதான் இப்போது இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன். நான் ஜஸ்ட் அப்டேட் பண்ணி ஒரு 3-4 டேஸ் ஆச்சு. நான் அப்டேட் பண்ணும்போது யூஸ்வலாக என்ன ஆகுனா, ஆப்பிள் சைட்லேருந்து பேட்ரி ஹெல்த் இண்டெக்ஸிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேட்டரி லைஃப் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே பார்க்கலாம், நான் இங்கே லாஸ்ட் சாட்டர்டே நான் 26.1 தான் இருந்தேன். அன்றைக்கி நான் ரொம்ப வெளியே போயிட்டு யூஸ் பண்ணின்றதுனால நான் ரொம்ப பேட்ரி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இங்கே 87%க்கு நான் 7 hours 46 minutes ஸ்க்ரீன் டைம் வந்துருக்கு எனக்கு. இங்கே ப்ளஸ் ஸ்க்ரீன் ஐடல் பார்த்தீங்கன்னாக்கா 3 hours 16 minutes இருக்குது. இங்கே ரொம்ப எனக்கு பேட்டரி லைஃப் ஏசிச்சுன்னு பார்த்தா மெசேஞ்சர், நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப் அண்ட் வாட்ஸ்அப் 14% 12% இருக்குது. நீங்கள் என்ன நினச்சிக்கணுன்னாக்கா கீழே இங்கே ஆல்சோ பர்சனல் ஹாட்ஸ்பாட்டுக்கு 13% இங்கே ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இங்கே 13% நம்ம ரெடியூஸ் பண்ணாக்கா 77 அண்ட் 74%க்கு 7 hours 46 minutes நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ ரஃபாக பார்த்தாக்கா 1 hourக்கு 10% நம்மளுக்கு இங்கே கம்மியாகுது. ஸோ நெக்ஸ்ட் இது அப்டேட் பண்ண அன்றைக்கி இது நான் யூஸ் பண்ணது. ஸோ நான் அவ்வளோவா அன்றைக்கி யூஸ் பண்ணலை. அதனால் அப்டேட் பண்ண அன்றைக்கி எனக்கு இந்த 3 hours 21 minutes இருந்துச்சு. 44% ரெடியூஸ் ஆகிருக்கு. இது சண்டே. இப்போ மண்டே போனால் நம்மளுக்கு நான் அவ்வளோவா வந்துட்டு பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணலை. ஸோ இங்கேயும் வந்துட்டு நீங்கள் கீழே வந்தால் நான் பர்சனல் ஹாட்ஸ்பாட்டு நான் இன்னொரு ஃபோனுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். இங்கே 25% நம்மளுக்கு இங்கே கிடச்சிருக்கு. இது டியூஸ்டே. ஸோ இந்த ஸ்டாட்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும். இங்கே 48% இருக்குது. இங்கே ஸ்க்ரீன் ஆன் டைம் 4 hours 35 minutes இருக்குது. அண்ட் ஸ்க்ரீன் ஐடல் டைம் 1 hour 16 minutes இருக்குது. கீழே வந்தாக்கா இங்கே ஹாட்ஸ்பாட்டுக்கு 2% இருக்குது. ஸோ ஹாட்ஸ்பாட்டு இங்கே பேட்டரி ரெடியூஸ் ஆகுது. இங்கே ஸ்க்ரீன் ஆன் டைமில் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன தெரிய வருதுனாக்கா 46% நம்மளுக்கு 4 hour 35 minutes இங்கே நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ரெக்கார்டு பார்த்தாக்கா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் மேக்ஸ் டு மேக்ஸ் நம்மளுக்கு iOS 26.1ல் எவ்வளோ பேட்டரி லைஃப் வந்துச்சோ அதே மாதிரி தான் வந்திருக்கு. இல்லை கொஞ்சம் ஒரு 1 or 2% டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. ஆனால் ஆப்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்டேட் பண்ண ஒரு வாரத்துக்கு வந்துட்டு நம்ம ஃபோன் இண்டெக்ஸிங் ஆகிருக்கோம். ஸோ அது வரைக்கும் உங்கள் பேட்டரி லைஃப் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகலாம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனு ஒரு 1 week கழித்து இண்டெக்ஸிங்கெல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சுனாக்கா நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்லுவேன், உங்களுக்கு 26.1ல் எவ்வளோ பேட்டரி லைஃப் வந்துச்சோ அதே தான் இங்கே 26.2ல நம்மளுக்கு பேட்டரி லைஃப் இருக்கும். ஆல்மோஸ்ட் சேம் பேட்டரி இல்லை, நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபோன் ரொம்ப புதுசான ஃபோன். இப்போ தான் ஜஸ்ட் 1 month ஆச்சு. இங்கே பார்க்கலாம், பேட்டரி ஹெல்த்து போகிறேன். 1 month ஆச்சு. ஜஸ்ட் 22 cycle கவுண்ட்டு தான் ஆயிருக்கு. இந்த லாஸ்ட் மந்த் தான் 25ல நம்மளுக்கு இது ஓப்பன் ஆச்சு ஃபர்ஸ்ட் யூசேஜ். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் 26.2க்கு அப்டேட் பண்ணலாம். எனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுனாக்கா நான் கம்மிங் டேஸில் வந்துட்டு வீடியோவோ இல்லை ஷார்ட்டோ நான் போடுறேன். அது பார்க்கணும்னு நினச்சா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.
ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் பண்ணக்கூடாது தான் நினச்சிருந்தேன். ஏன்னா நான் 17 ப்ரோ மேக்ஸ் வந்து ஒரு புதுசாக ஃபோன் என்னது, எனக்கு இந்த ஃபோன் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ அவ்வளோ முக்கியமான ஃபோன் இருந்தாலுமே வந்து எனக்கு ஒரு சரியான ஆன்சர் கிடைக்கல இன்டர்நெட்டில். இந்த ஃபோனுக்கு நான் அப்டேட் பண்ணலாமா வேணாவான்ட்டு. ஸோ அதுக்காக நான் உங்களுக்காக இந்த ஃபோன் அப்டேட் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன். நான் ஆக்சுவலாகவே வந்துட்டு பேட்ரி ஆல்மோஸ்ட் சேம், இல்லை வந்துட்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னாக்கா உங்கள் ஃபோனில் எப்படி பேட்டரி லைஃப் கிடைக்குதுன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் ஏதாச்சும் என்ன ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா கீழே லிங்க் தரேன். அங்கே வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் ஏதாச்சும் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next video.